ஹலோ கைஸ், இன்னைக்கு டவர் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த கிளைமர் சோஷியல் மீடியா முழுக்க அங்கே சொல்லியிருப்பால, உங்களுக்கு ஒரு நாளுக்கான டைம் இருக்குது, அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன். உங்களால் என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். தனியாக வரீங்களோ இல்லை குரூப்பாக வரீங்களோ, ஆனால் நீங்கள் ஒண்டி என்னை தடுக்க முடியலன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக உங்களோட சிட்டியை நோக்கி தான் வருவேன். இதே மாதிரி கண்ணில் படுற ஒரு சிட்டியை நான் தரமட்டமாக அழிக்க போகிறேன். எப்படின்னு அங்கே சோஷியல் மீடியா முழுக்க இவ சொன்ன விஷயம் தான் அங்கே பரவின்னு இருக்கு. அங்கே ஜெர்மனோட பெரிய சேர்மனு அவருக்கு அங்கே என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. அவர் என்ன மண்டையை போச்சுன்னு உட்காந்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே 32 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸு, 68 ஏ ரேங்க் ஹண்டர்ஸு எல்லாருமே அந்த இடத்துக்கு போனாங்க. ஆனால் யாருமே இப்போ உயிரோட இல்லை. ஒட்டு மொத்தமாக அப்படியே கொண்டு முடிச்சிட்டாவ. அது போக இந்த அழிவு ஜப்பானை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. அங்கே இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ண அந்த இடத்துல அங்கே சேர்மனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆமா, வேற வழி இல்லையா? எதையாச்சும் பண்ணி அவளை தடுக்க முடியாதா? ஒரே ஒரு நிமிஷம் கால் ஊது. எஸ்கியூஸ் மீ, யாரு கால் பண்றா? என்னது, அப்படியா, உண்மையாவா? அங்க விஷயத்தை கேட்டோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க அப்படியே அவரு கத்தி சொல்றாரு, சார் உங்களுக்கு தெரியுமா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொரியாலேருந்து நம்மளுக்காக வரப்போதான். கொரியாவா? யாரு? வேற யாரு, கொரியாலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அந்த ஹண்டரு கிம், அவரும் இங்க வராராம். இது கேட்குற ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கிம்மை காட்டுறாங்க. கிம் டேரக்டா அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். ஃபைனலி நான் எப்படியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் யோசிக்கல, இந்த டெலிபோர்டேஷன் இந்த மேஜிக்கும் கன்வீனியன்டா தான் பாருக்க. நான் பறந்து வர்றதுக்கு எப்படியோ லேட் ஆயிருக்கும், ஆனா ஒரு சில செகண்ட்ல நான் இங்க வந்துட்டேன். நம்ம ஹீரோ முன்னாடி ஒரே மாஸ்டர்ஸா இருக்கு. அங்க முன்னாடியே ஒரு ஸ்டாச்சுவும் அங்க பயங்கரமா சத்த போட்டு இருக்குமா. அங்க திடீர்னு அது நம்ம ஹீரோ பார்க்கும். நம்ம ஹீரோ கத்திக்கினே சொல்றான், வாய மூடு, நீ சத்த போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதே மாதிரி அந்த ஸ்டாச்சுவோட கதை முடியுது. 10 செகண்டே அந்த மாஸ்டர் மேல ஏறி அதையும் ஆளு ஒரே பஞ்சில் சைடா தள்ளி வர்றான். அப்பயும் அந்த மாஸ்டர் சாகாது. அந்த மாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஆமா அந்த லேடி அவ எங்க இருக்கா இப்படின்னு அந்த மாஸ்டர் கிட்ட எதேதோ அவன் கேட்டு இருக்கான். இந்த பக்கம் லைவ் ஸ்ட்ரீமை காட்டுறாங்க. அந்த கிளைமர் பண்ண வேலையால எல்லா பக்கமும் அழிவா இருக்கு. அங்க ட்ரோன் வழியா பார்க்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். பரவாயில்லப்பா, உன்னோட கான்பிடென்ட்டுக்கு நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா என்ன தேடி எவ்வளவு தூரம் நீ வந்திருக்கியா. ஏதோ ஒண்ணு இந்த இடத்துக்கு நீ அப்பியர் ஆக போற அப்படின்னு சொன்னா அமைதியா வந்தா என்ன, இந்த நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஹோலை நீ கிரியேட் பண்ணிருக்க. இதுக்கு யாரு பொறுப்பாவா? நீயா இதுக்கு பொறுப்பாவ? ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுறியா? நீ ரொம்ப ஆரோகண்டா இருக்க. உன்னோட வார்த்தைகளை பார்த்து விட. ஆனா நம்ம கிம் அவ சொல்றத பத்தி கண்டுக்கவே இல்லை. ஏய் ஃபூலிஷான ஹியூமன், நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணி போயிட்ட. அதனால இப்பயும் உன்னோட கதையை முடிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்தான். நான் 7 ஸ்டெப்பு தான் வச்சேன், அதுக்கே ஆள அழிஞ்சு போயிட்டான். அப்படி இருக்கும் போது உன்னால எத்தனை ஸ்டெப்பை தாங்கிக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான எனர்ஜி பரவுது அப்படின்னு ஒண்டிதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. என்னன்னு தெரியல. அங்க 3வது 4வதுன்னு வைக்கும் போது அங்க பயங்கரமான மான எனர்ஜி ஃபீல் ஆகும். இந்த எனர்ஜி போக போக அதிகமாகுது. எப்படி இருக்குன்னா இது மொத்தமா என்ன கிரஷ் பண்ற மாதிரி ஃபீலிங் வருது. இதே மாதிரி அந்த லேடி 4வது ஸ்டெப்பை வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி வரும். 5வது ஸ்டெப்ல அந்த ஒளியே நம்ம ஹீரோ நோக்கி அப்படியே தாக்கும். ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள அவனோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுறான். நானும் சும்மா இருக்க போதில்ல, என்னோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கை உனக்கு நான் காட்ட போறேன். அப்படியா? உண்மையான ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. 6வது ஸ்டெப்பு, 7வது ஸ்டெப்பு. என்னாச்சு? என்னால என்னோட மானவை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ பண்ற வேலையால இங்க ப்ரெஷர் ஒண்டி தான் கிரியேட் ஆகுதுன்னு கேட்டா அது ஒண்டி கிடையாது. என்னோட பாடியில இருக்க மானா அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகின்னு இருக்கு. இந்த ஃபீலிங் இது இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட பாடி அப்படியே 2 கிழிஞ்சிரும் போல. இல்ல, நான் ஒன்னும் அப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு கிம் செம்ம வேகமா வருவானா. அங்க அப்பயும் அந்த லேடி சொல்றான், பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுன்னு அவனை கம்பேர் பண்ணா நீ ஸ்ட்ராங்கா தான் பாருக்க. ஏன்னா சும்மா இல்ல, ஏன்னா 7 ஸ்டெப்புக்கும் மேல நீ தாங்கியிருக்க. சரி, இப்போ என்ன பண்றேன்னு பார்க்கலாமா? 8வது ஸ்டெப்பு, 9வது ஸ்டெப்பு, 10வது ஸ்டெப்பை வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அப்புறம் தான் நம்ம கிம்முக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா கிம் அந்த அளவுக்கு பயங்கரமாச்சும் அந்த லேடிக்கு அங்கே எதுவுமே ஆகல. கங்க்ராச்சுலேஷன், என்ன 9வது ஸ்டெப்லயே ஸ்டாப் பண்ணிட்ட. அப்படி ஒண்ணு நீ ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கேன், என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உன்னோட கதை இப்போதைக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 10வது ஸ்டெப்பை வைக்க போறேன். 10வது ஸ்டெப்பு. இப்படி இவ 10வது ஸ்டெப்பை வைக்கும் போது முன்ன இருந்ததை விட பல மடங்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஒரு சைடு ப்ரெஷரு, இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த மானா
அது நம்ம கிம்மோட உடம்பையே கிழிக்கிற அளவுக்கு பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹேய் நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருக்க தெரியுமா? என்னோட 10 ஸ்டெப்புக்கான அந்த ப்ரெஷரையும் நீ தாங்கிட்டியா? ஏன்னா அது ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குமே. அப்படி இருந்தோம் நீ இப்போ நிக்கிற, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் அந்த 10வது ஸ்டெப்பை வைக்கும் போது நீ ஒன்றே அந்த எத்துல இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு மொத்தமா இந்த சிட்டியே அழிஞ்சு போயிருக்கோம். இவா அப்பயே என்கிட்ட சொன்னா, இந்த கிளைமரு இவ நம்ம செங்மாவை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. என்ன ஆச்சு? நீ என்ன யோசனை இருக்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி என்னை தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா நீ என்னை தாக்குறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா எதுவுமே என்னை தடுக்க முடியல. இப்ப என்ன பண்ண போற நீ? உன்னோட லைஃபுக்காக கெஞ்ச போறியா? என்னை விட்டுருங்கன்னு இல்ல கெஞ்சலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹானரா இங்கே செத்து போக போறியா? ஹேய், நீ 2 சாய்ஸை கொடுத்த, ஆனா நான் தேர்ந்தெடுத்த சாய்ஸ் என்னன்னு தெரியுமா? நான் உன்னை மொத்தமா அழிக்கலான்னு இருக்கேன். இதை கேட்குற அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமாவரா, அதுக்கப்புறம் அங்க பயங்கரமா சிரிக்கிறா. ஹேய், உண்மையிலேயே நான் சொல்லி ஆகணுப்பா, இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன்னா அது நீ தான். முக்கியமா எல்லா முட்டாளை விட நீ மிகப்பெரிய முட்டாளா இருக்க. ஆனா கவலைப்படாத, அதுக்குன்னு உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்காத. ஏன்னா இப்பதான் என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை நான் காட்ட போறேன், உன்னை மொத்தமா அழிக்க போறேன். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட மாணவனை கம்மியான அளவுல பயன்படுத்தினேன். இப்போ நான் மிஸ்டீரியஸான காடஸ் ஆஃப் கியர்ஸ் இப்போ மொத்தமானவ உன் மேல பயன்படுத்த போறேன். இந்த ப்ளூவை எடுக்க நீ தயாரா இருக்கியா? இப்படி அவ சொல்லும் போது அவ கை மேல இருந்தும் பின்னாடியில இருந்தும் பயங்கரமா ஆராசு அப்படியே வரும். இதை பார்க்கும் போது முன்ன இருந்ததை விட பல மடங்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதே டைம்ல அதோட ப்ரெஷரையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, அது ரொம்ப ஹெவியரா இருக்கு. அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ மேல ஏவி வர்றா, அங்க ஹீரோ மேல பயங்கரமா ப்ரெஷர் விழும். அங்க ஏன் தெரியல திடீர்னு சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷனை ஷோ பண்ணுது. உங்களோட மானா அது இன்டர்னலி இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ஆனா இப்போ அதோட டியூரபிலிட்டி அது இன்னமும் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த டேமேஜை உங்களால தாக்கு பிடிக்க முடியும். உங்களோட மானா அது முன்னதை விட இப்போ அதிகமாயிடுச்சு. உங்க மானா ரேங்க் அது ஃபோர்ஸபிளி அவேக்கன் ஆயிடுச்சு, அதோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி நாங்க வரோமா, நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது இது அதே விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வந்த அந்த கிளைமேட் செங்மா அவன் கூட சண்டை போடும் போதோ அவனோட மானாவை அங்க ரிலீஸ் பண்ணியிருப்பான். அது மூலமா நம்ம ஹீரோவோட மானாலாம் அங்க ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்போ இதோட ப்ரெஷர் மூலமா நம்ம ஹீரோவோட மானா இன்னமும் அதிகமாயிடுச்சு. அதே விஷயம் தான் இப்பயும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் இன்னமும் ஸ்ட்ராங்கர் ஆயிட்டேன். இது வரைக்கும் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை மானாவே இல்லாம பயன்படுத்தினேன். அவருக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அனிமே, மான்வா, காமிக்ஸ், நாவலு இந்த மாதிரி விஷயத்துல இருந்து ஏகப்பட்ட மூவ்ஸை நான் கத்துக்கினேன். அதை நான் ட்ரையும் பண்ணேன். அதை நான் மாஸ்டர் பண்ற வரைக்கும் விடல. அந்த டைம்ல என்கிட்ட மானான்னு ஒண்ணு இல்ல, ஆனா இப்போ அது இருக்கு. அதனால அதுல இருந்து ஒரு மூவ்ஸை எத்த விட வேண்டியதான். டெஸ்ட்ராயர் அப்படின்னு ஒரு மூவ் இருக்கு, இது அசுராவால பயன்படுத்தப்பட்ட மூவ். முக்கியமா டீமன் காட இந்த மாதிரி மூவ் வச்சுதான் ஒரு ஒட்டுமொத்தமா முச்சாரு. அந்த மூவை இங்க பயன்படுத்த வேண்டியதான். அந்த மூவ் அவன் பயன்படுத்தும் போது அவனோட அப்பியரன்ஸே அப்படியே அங்க கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். அதை பார்க்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன இது, இங்க என்ன ஆயின்னு இருக்கு? நம்ம ஹீரோ பின்னாடி வித்தியாசமா 4 கை வந்தது, ஹீரோவோட ஆறாவும் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. இதை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சரியாப்படல. சீக்கிரமா இந்த விஷயத்த நான் முச்சாகணும். அங்க 1 ஸ்டெப் அப்படின்னு எடுக்கலான்னு போறான், ஆனா நம்ம ஹீரோவோட அந்த எக்ஸ்ட்ரா கை அது அப்படியே அந்த காலை தத்து நிறுத்துது. இது அவன் முதுகுல இருக்க அந்த கை தானே. நம்ம ஹீரோவால அந்த கையை ரொம்ப தூரத்துல இருந்தே பயன்படுத்த முடியுது. அங்க இப்பயும் அவன் 2வது ஸ்டெப்பை எத்து வச்சு முச்சலான்னு போறான். ஆனா அப்பயும் அவனோட எக்ஸ்ட்ரா கைகளை வச்சு பிடிக்கிறான். இவனை உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னையும் நீ டச் பண்றியா? இன்னமும் என்கிட்ட 8 ஸ்டெப் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீ வெறுமா கைகளை வச்சு தத்தா உன்னால முடியாது, கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு அவன் 3வது ஸ்டெப் மேல எத்து வைக்கலான்னு போறான். நான் நம்ம ஹீரோக்கு மண்டைக்கு மேல ஒரு வித்தியாசமா பால் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மிதக்கும், அதை வச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். ஆமா, என்ன இது, இந்த மாதிரி ட்ரிக்ஸை வச்சு என்ன ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா? ஆனா இப்போவும் என்கிட்ட டைம் இருக்கு. ஹேய், அது என்னது உன் பின்னாடி? இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி பாக்குறான். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் முன்னேறி வந்துக்கினே இருப்பாளா. அங்க 3-4 ஸ்டெப் வைக்கும் போது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் அது நம்ம ஹீரோ மேல அப்படியே வெளிப்படும். அவ்வளவுதான், என்னோட பவர் எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், இப்போதான் உன்னோட கதையை முடிய போகுது. 5வது ஸ்டெப்பு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ காலை அங்க முன்னிய வச்சாரான். அந்த பொண்ணால அதுக்கப்புறம் அங்க ஸ்டெப்பே வைக்க முடியல. போதுமா, ஏன்னா இதுக்கப்புறமும் நான் ஏமாற தயாரா இல்ல. என்ன பாக்குறதுக்கு லூசு மாதிரி இருக்கா?
இப்போ வரைக்கும் உன்னோட டெக்னிக்கை நீ பயன்படுத்தின, ஆனா இப்போ எனக்கான டைம். அங்க மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் அவன் பயன்படுத்துறான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லிஃபையிங் ஃபிஸ்ட் அப்படின்னு. நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் இப்போ முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கனால ஒரே அடியில மொத்தமா அங்க முச்சிடறான். சிஸ்டமா அவங்க நோட்டிஃபை பண்ண நீங்க வெற்றிகரமா மிஸ்டீரியஸான காடஸ் ஆஃப் கேஸ் அவங்கள டிஃபீட் பண்ணிட்டீங்க. இன்விடேஷன் உங்களுக்கு கிடைக்க போது 5 செகண்ட்ல நீங்க திரும்பவும் வேற ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆக போறீங்க. அங்க ஈவா தான் கங்கராட் சொல்றா, கங்கராலேஷன் மிஸ்டர் கார்டியன், உங்க எஃபோர்ட் மூலமா அந்த மிஸ்டீரியஸான காட் ஆஃப் கேஸ் அவளை மொத்தமா நீங்க டேக் டவுன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட அத்தாரிட்டி அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லோல இருந்து லோ லெவலுக்கு போயிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆனனால அடிஷ்னலா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை என்னால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க முடியும். அங்க என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ இப்பதான் அந்த ரூமையே நோட் பண்றான். முன்ன இருந்ததை விட இது இப்போ ரொம்ப பெருசா இருக்கு. அதை பத்தி கேட்கும் போது இப்பதான் அவ சொல்றா, நீங்க எப்போலாம் கிளைமரை தோக்கடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரூம் அதுவும் அடிக்கடி மாறும். உங்ககிட்ட நான் கொடுக்குற இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இப்போ இந்த சுவிட்ச் மூலமா நீங்க யோசிக்கிற மாதிரி இந்த சிஸ்டமோட ரூமை எப்படி வேணா அமைக்கலாம். வெறும் உங்களோட இமேஜினேஷனை இதுல செலுத்துங்க. வெறும் ஆன் அப்படின்னு தட்டோனே டோட்டோரியல் டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாத்து. ரெண்டாவது அவனோட ரூம் எப்படி இருக்குமோ அதை யோசிக்கிறான், அதே மாதிரி மாறுது. அங்க ஈவாவும் சொல்றான், நீங்க உண்மையிலேயே அற்புதமா பண்றீங்க, ஆனா இதை உங்களால ஒண்டிதான் பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்கே இருக்கனால இந்த ரூம் வந்து இப்படிதான் இருக்கு, ஆனா உங்களால இதை மாத்திக்க முடியும். ஆமா நீ இங்கே தான் இருக்கியா? ஆமா, எப்போ இதை கிரியேட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி விஷயத்த நீ இங்கே தான் பண்ணுவியா? ஆமா, அதனால தான் எனக்கு ரொம்ப டயர்டாகவும் ஒரு மாதிரி இருக்கும். பாவம்பா இந்த பொண்ணு ரொம்ப பரிதாகமா இருக்கு இவளோட நிலைமையை பார்க்கும் போது. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, நீங்க வெற்றிகரமா அந்த கிளைமரை தூக்கச்சனால இப்போ உங்ககிட்ட என்ட்ரிக்கான ஒரு ஸ்கில் இருக்கு. இது மூலமா என்ன ஆகும்னா, நீங்க இன்விடேஷனே இல்லாம உங்க விருப்பத்துக்கு எப்போ வேணுமோ அப்பெல்லாம் வந்துட்டு போகலாம். இதை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்டாட்ஸை பத்தி தான் கேட்கிறான். ஏன்னா அவனோட ஸ்டாட்ஸ் அவனோட பவர், ஏன்னா இது எதுக்குமே சம்பந்தமே இல்ல, வெளியில இருந்து ஏ ரேங்க் அப்படின்னு காட்டுது, ஆனா உள்ள பயங்கர பலசாலியா இருக்கான். அங்க இப்பதான் அதை பத்தி ஈவா விளக்குறா. நீங்க மிட் லோ லெவல் அத்தாரிட்டிக்கு வந்தனால சர்டைனா என்னால கொஞ்சம் விஷயத்த சொல்ல முடியும். என்னன்னா, நீங்க எப்பெல்லாம் ஒரு கிளைமரை டேக் டவுன் பண்றீங்களோ அந்த டைம்ல நீங்க இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறுவீங்க. சிம்பிளா சொன்னா, ஒருத்தங்க டவருக்கு போனா அவங்களால ஒரு சர்டைனான லெவலுக்கு தான் லெவலப்பே ஆக முடியும். சிஸ்டம் அந்த அளவுக்கு தான் லிமிட்டே உங்களுக்கு கொடுக்கும். ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை, அங்கேயே பல முறை இருந்தனால உங்களோட லெவல் உங்களோட பவர் எல்லாமே அங்க பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் உங்களோட பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, ஸ்டாட்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் ஏன் அது எதுக்காக அப்படி காட்டணும் அதை பத்தி நீ சொல்ல. மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களோட அத்தாரிட்டி ரொம்ப லோவா இருக்கனால அதை சொல்ல முடியாது. சரி வேற ஏதாச்சும் சொல்லு, எதுக்காக நான் பல வருஷத்துக்கு அந்த டவலை மாட்டிக்கணும், யாரு எதுக்காக என்ன லாக் பண்ணணும், என்ன மன்னிச்சிருங்க. திரும்பவும் அதேதான், உங்களோட அத்தாரிட்டி ரொம்ப லோவா இருக்கு, அதனால என்னால சொல்ல முடியாது. அப்போனா எப்போதான் அந்த ஹை டியர்ல இருக்க கிளைமர் வருவான், இப்பயே அவனை வர சொல்லு, மொத்தமா அவனை மூச்சறேன். அவன் வருவான், வரும்போது இந்த உலகமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிஸ்டர் கார்டியன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே சைனால இருக்க சாங்காய் அப்படின்னு ஒரு எத்த நோக்கி போகுது. அந்த இடத்துல நம்ம டிசேபிள் பொண்ணு அந்த எஸ் ரேங்க் ஹீரோவை பயங்கரமா அச்சு போட்டா. நான் யோசிச்சேன், நீ வந்து ஏதோ பெரிய ஆளு அப்படின்னு, ஆனா நீ அந்த அளவுக்கு இல்ல, நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். அங்க பின்னாடியே அந்த பர்சனும் ரிப்போர்ட் எத்தனை வந்து கட்டுறான். நீங்க கேட்ட மாதிரியே கிம்மோட அந்த ஃபுட்டேஜ் அதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் காட்டு. அப்புறம் என்ன, அங்க அசுரா நெலிஃபையிங் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் அவன் பண்ணிருப்பான்ல, அதை பாக்குறா. அதை பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மாஸ்டர் நான் யோசிச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்காரு, நான் அவருக்காக நிறைய விஷயத்த இன்னமும் பண்ணணும். சரி நீ சொல்லு, நம்ம எல்லா இடத்தையும் கான்கர் பண்ணிட்டோமா? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கான்கர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 92% டஞ்சன் நம்ம கிட்டதான் இருக்கு. ரிமைனிங் இருக்க அந்த 8% டஞ்சனும் நம்ம ஆளுங்க தான். அதனால பிரச்சனை இல்லை, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலி எல்லா விஷயமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைம் வந்துச்சு, என்னோட மாஸ்டருக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவருக்கான ஒரு இடத்த நான் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி நம்ம கிம்ம கிட்ட போகும்போதே சொல்லியிருப்பான், மாஸ்டர் கண்டிப்பா நான் வெளியில வந்தோடனே உங்களுக்காக ஒரு பெஸ்டான ஸ்பாட்டை நான் ரெடி பண்ணுவேன், அது ரொம்ப ஹையா இருக்கும், உங்களுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும் மாஸ்டர். இதை கேட்குற கிம்முக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷம். அங்க ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல நம்ம கிம்முக்கு தெரியல அந்த விஷயம் இப்படி வந்து முடியும்னு. அதெல்லாம் யோசிச்சுக்கினே டிசேபிள் பண்ண சொல்றான். இப்போ டைம் ஃபைனலி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டு மாஸ்டரை பார்க்க வேண்டியதான். இப்படி இவ சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சைனால இருக்க எல்லா டஞ்சனையும் இவ கான்கர் பண்ணிட்டா. அப்படி இருக்கும் போது
பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோ ஒரே அடியில் எல்லாரையுமே இப்போ வேணா தோக்கடிக்கலாம். இதுக்கப்புறம் அப்படி ஆகுமோன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளுங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் இந்த மான்வா இன்னமும் நல்லா போகும். இல்லை அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா சீசன் 1 வரைக்கும் தான் நான் போடுவேன். சொல்லிடுறேன், அதாவது நல்லா ரெஸ்பான்ஸு குத்தவண்டி தான் இதை வந்து ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை நான் மூவி மாதிரி போடுவேன், அதுவும் இதே சேனலில் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.